இப்போ நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்பு ரெசிபி தான். ஆனால் ஆம்லேட் போட்டு முட்டை குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் மிளகு, 5-6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. 2 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 மூடி தேங்காய் போட்டு அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தழை, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சோன்னே சோம்பு போட்டு 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தழை, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குங்க. போட்டு இப்போ அரைச்ச விழுதையும் கலந்துட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆம்லேட் ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி ஆம்லேட்டு முட்டையை உடச்சி ஊற்றி மிளகு, உப்பு வேறு எதுவும் போட வேண்டாம், வெங்காயம்லாம் இது போட்டு அப்படியே மூடி போட்டு இப்படி எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி முட்டையை போட்டு நான் 4 முட்டை போட்டிருக்கேன். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த முட்டையும் போட்டு ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா முட்டை ஆம்லேட் குழம்பு ரெடி. இது நல்லா சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.